Hi friends, இன்றைக்கு நாங்க கோதுமை புட்டும் அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு டேஸ்டியான மீன் பிரட்டலும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த கோதுமை புட்டை அவிச்ச கோதுமை மாவுல இருந்து தான் செய்ய போறோம். ஒரு சகோதரி இந்த கோதுமை மாவை எப்படி அவிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் அதோட இப்பதான் சமையல் பழகிறவங்களுக்காகவும் முதல்ல நாங்க இந்த கோதுமை மாவை எப்படி அவிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நான் இந்த மாவை அவிக்கிறதுக்காக 3 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இந்த மாவை ஆல் பர்பஸ் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. நாங்க இருக்கிற இடத்துல இந்த மாவை ஒவ்வொரு கிலோவா இவ்வாறு பேப்பர் பேக்ல பேக் பண்ணியே விற்பாங்க. அந்த மாவை வாங்கி நான் 4 பக்கம் இவ்வாறு கத்தியால குத்திட்டு ஒரு ஸ்டீமர்ல வச்சுதான் அவிச்செடுத்துடலாம். உங்களுக்கும் இப்படி மாவு வாங்கக்கூடியதா இருந்தா நீங்களும் இவ்வாறே செய்யலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு பேப்பர் பேக்ல மாவை போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த பேக்கை 4 பக்கம் இவ்வாறு கத்தியால குத்திட்டு ஸ்டீமர்ல வச்சு ஸ்டீம் பண்ணி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு ஸ்டீமர்ல மெல்லிய ஒரு துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேல மாவை கொட்டி அதை மூடியும் அவிக்கலாம். இல்லாட்டிக்கு நீத்து பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நீத்து பட்டியில வச்சும் நீங்க மாவை அவிக்க கொள்ளலாம். இப்ப பாருங்க, இந்த 3 கிலோ மாவையும் நாங்க இந்த ஸ்டீமருக்குள்ள வச்சுட்டோம். இப்ப இந்த ஸ்டீமரை ஒரு மூடியால மூடி நாங்க இந்த மாவை அவிச்செடுப்போம். இந்த மாவை அவிக்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொதிக்க வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க தேவையில்லை. ஓரளவு கொதிக்க தொடங்கின உடனே நீங்க அந்த பாத்திரத்துக்கு மேல இந்த ஸ்டீமரை வச்சு மாவை அவிக்க தொடங்கலாம். இந்த மாவை அவிக்கிறதுக்காக நான் அடுப்பை மீடியத்தை விட கொஞ்சம் கூடுதலா வச்சிருக்கிறேன். என்னோட அடுப்புட அந்த வெப்பத்திர அளவு 6 வரையும் இருக்குது. நான் அதை 4:30 வச்சிருக்கேன். வச்சு ஒரு 40 நிமிஷம் இந்த மாவை அவிய விடுவேன். இப்போ 40 நிமிஷம் ஆயிட்டு நாங்க இந்த மாவை இறக்கும் முதல் இவ்வாறு இருக்கா கையால நசிச்சு பாருங்க. நீங்க நசிச்சு பார்க்கும்போது மா நல்லா கட்டியா இருக்கும்னு சொன்னா மா அவிஞ்சிட்டேன்னு சொல்லி அர்த்தம். இல்ல மா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும்னு சொன்னா திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மாவை அவிச்சிடுங்க. நீங்க ஸ்டீமரை இறக்கின உடனே மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. ஏன்னு சொன்னா ஸ்டீமர் சூடா இருக்கிறவங்க அந்த வெப்பத்துல மா ஈரமாக பார்க்கும். இப்ப நாங்க இந்த மாவை அரிச்செடுக்கணும். அரிக்கிறதுக்கு முதல்ல நாங்க இவ்வாறு பேப்பர் எல்லாம் கலட்டிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா மாவுல சில இடங்கள்ல ஈரமா இருக்கு. அந்த ஈரங்கள் எல்லாம் முதல் நீங்க எடுத்துருங்க. இப்ப பாருங்க, மா நல்லா அவிஞ்சிருக்குது. நீங்க மாவை உடைச்சிட்டு உள்பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மா நல்லா கட்டியா இருக்கும். அப்படி இருந்தா தான் மா நல்லா அவிஞ்சிருக்குன்னு சொல்லி அர்த்தம். இல்ல மா சொரசொரப்பா இருக்குமான்னு சொன்னா மா அவியல்னு சொல்லி அர்த்தம். மா இவ்வாறு நல்லா அவிஞ்சிருந்தா தான் நாங்க இந்த மாவை நீண்ட நாளைக்கு சேமிக்க முடியும். மாவை இறக்கின உடனே சுட சுட இவ்வாறு ஒரு உருட்டுக்கட்டையால உடைச்சிட்டு அரிச்செடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு லேசா இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த மா ஆறிட்டேன்னு சொன்னா உடைச்செடுக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்ப இந்த மாவை கட்டியொண்டும் இல்லாம இவ்வாறு நல்லா அரிச்சு கொள்ளுங்க. கடைசியா வார கட்டிகளை நீங்க இப்ப ஒரு கிரைண்டர் கப்ல போட்டு அரைச்சிட்டும் எடுக்கலாம். இப்ப பாருங்க, இவ்வளவு 1 கிலோ மா, அதுல எந்த கழிவும் இல்லாம நாங்க அவ்வளவு மாவையும் அரைச்சு முடிச்சிட்டோம். இப்ப இந்த மாவை நல்லா ஆற விடுவோம். இப்ப பாருங்க, நாங்க அவிச்ச கோதுமை மா நல்லா ஆறி போயிருக்குது. இந்த மாவை இவ்வாறு ஒரு காத்து போகாத ஒரு பாக்ஸ்ல போட்டு நல்லா மூடி வச்சீங்கன்னு சொன்னா 2 மாசத்துக்கு மேல அந்த மா கெட்டு போகாம அப்படியே இருக்கு. நீங்க இந்த மாவை சுட சுட ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சாலோ அல்லது நீங்க போட்டு வைக்கிற பாத்திரத்துல ஈரம் இருந்தாலும் இந்த மா பூஞ்சனை பிடிச்சு கெதியா கெட்டு போயிடும்.
அதால நீங்கள் அதை ஒருக்கா கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாவை நீண்ட நாளைக்கு சேமிக்க முடியும். நீங்கள் இடியப்பம் புட்டு அவிக்கும் போது தனியாக அரிசி மாவில் அவிக்காமல் இவ்வாறு அவிச்ச கோதுமை மாவும் சேர்த்து செய்து பாருங்க. நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் மாவெல்லாம் அவிச்சு முடிச்சுட்டோம். இந்த மாவை வச்சு நாங்கள் புட்டு அவிக்கிறதுக்கு முதல் இந்த புட்டுக்கு என்ன சைட் டிஷ் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த புட்டுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இந்த டின் மீன் பிரட்டெல்லாம் செய்ய போகிறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த டின் ஃபிஷ் பிரட்டல் செய்கிறதுக்காக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இவ்வாறு மெல்லுசாக வெட்டி எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு கறிமிளகாயும் 4 வெள்ளை வெங்காயமும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் எடுத்துக்கொள்ளணும். இதோட டேஸ்ட்டுக்காக கொத்தமல்லியும் ஒரு தக்காளி பழத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கிறேன். நான் இந்த பிரட்டல் செய்கிறதுக்காக இந்த டின் மீன் எடுத்துருக்கிறேன். உங்களோட இடத்துல என்ன டின் மீன் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு இதில் இருக்கிற தண்ணி தேவையில்லை. அதால் முதல்ல நாங்கள் அந்த தண்ணியை அகற்றி கொள்வோம். டின் மீன் சமைக்கும் போது பெரியாக உடைஞ்சு போயிடும். அதால் ஆகவும் சின்னனாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஓரளவான சைஸாக இந்த மீனை நாங்கள் உடைச்சு கொள்வோம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த பிரட்டலுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வாங்க இந்த கறியை செய்ய தொடங்குவோம். முதல்ல இவ்வாறு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடாயினும் அதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1/2 டீஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளை வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இதோட நான் டேஸ்ட்டுக்காக ரம்பையில சேர்க்கிறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இந்த நேரம் நாங்கள் கறி மிளகாயையும் சேர்த்து வதக்கி கொள்ளணும். இப்போ இதோட நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ பாருங்க, நாங்கள் சேர்த்த தக்காளி பழம், வெங்காயம், கறி மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் கட்டத்தூளும் சேர்த்துக்கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்ததால நான் 2 டீஸ்பூன் கட்டத்தூள்லாம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் கூடுதலாக விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இதோட நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற டின் மீனையும் சேர்த்துக்கொள்வோம். சிலர் இந்த டின் மீனை பொரிச்சிட்டு சேர்ப்பாங்க. ஆனால் அதை விட இப்படி சேர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன் உடைஞ்சும் போகாது. அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். இந்த மீனோட பச்சை மணம் போறதுக்காக இவ்வாறு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கொள்வோம். இப்ப பாருங்க, இந்த மீனோட வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து நல்லா பிரண்டு வந்திருக்குது. இந்த நேரத்துல நறுவந்துருவனான மிளகுத்தூள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ பாருங்க, நாங்கள் செய்த மீன் பிரட்டல் நல்ல கமகமண்ட வாசத்தோட நல்ல சூப்பராக வந்திருக்குது. இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கி கொள்ளுவோம். இந்த டின் மீன் பிரட்டலை நீங்கள் புட்டோட மட்டும்தான் சாப்பிடணும். நீங்கள் இடியப்பம், பான், ரொட்டி இல்லைன்னு சொன்னால் நல்லா சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும்.
இப்போ பாருங்க எங்களோட காரசாரமான ரொம்பவும் டேஸ்டியான சைட் டிஷ்ஷையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க இந்த கோதுமை மாவை வச்சு எப்படி புட்டை வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் இந்த புட்டை தனி கோதுமை மாவில் தான் அவிக்க போகிறோம். அதுக்காக இந்த கப்பால் நான் 4 கப் அவிச்ச கோதுமை மாவு எடுத்துக்கொள்கிறேன். அதோட இந்த புட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ இந்த புட்டு குழைக்கிறதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ பாருங்க தண்ணியும் கொதிச்சுட்டு இந்த சுடு தண்ணியை இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்சு கொள்ளுவேன். தண்ணி அளவா இருக்குது. இந்த புட்டு மாவை நாங்க வேறொரு பாத்திரத்துல கொட்டி குழைச்சு எடுப்போம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி காணாம இருக்கும்னு சொன்னா இவ்வாறு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொள்ளுங்க. இல்ல தண்ணி கூடிட்டுன்னு சொன்னா கொஞ்சம் மாவு சேர்த்து குழைச்சு கொள்ளுங்க. இந்த அவிச்ச கோதுமை மாவுல நீங்க புட்டு அவிக்கும் போது எப்பவும் நல்ல கொதி தண்ணியாவே அவிச்சு கொள்ளுங்க. அப்பதான் அந்த புட்டு நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நீங்க இந்த புட்டை குழைக்கும் போது இவ்வாறு கையாலையும் குழைச்செடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு கூரான விளிம்புள்ள டம்ளராலையும் கொத்தி எடுக்கலாம். இப்போ பாருங்க எங்களோட புட்டு மாவெல்லாம் குழைச்சி முடிச்சிட்டோம். இப்போ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பூவையும் இந்த புட்டு மாவோட சேர்த்து நல்லா பிரட்டி கொள்ளுங்க. இப்போ இந்த புட்டு மாவை நான் இப்படி ஒரு ஸ்டீமர்ல வச்சு தான் அவிச்செடுக்க போறேன். நீங்களும் இவ்வாறு ஒரு ஸ்டீமர்ல வச்சு அவிச்செடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா நீத்துப்பட்டியில வச்சு இந்த புட்டை அவிச்செடுக்கலாம். ஸ்டீமர்ல நீங்க புட்டு மாவை போடும்போது ஆக நிறையவும் போடாம உங்களோட ஸ்டீமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3/4 அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்ப நான் இந்த புட்டை அவிக்கிறதுக்காக ஏற்கனவே தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ தண்ணியும் நல்லா சூடாயிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு மேலே இந்த ஸ்டீமரை வச்சு இந்த புட்டை அவிச்சு அரிசி மாவு புட்டை விட கோதுமை மாவு புட்டு கெதியாக அவிஞ்சிடும். ஒரு 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா புட்டு நல்லா அவிஞ்சு நல்ல ஒரு வால்சம் கொண்டு வரும். அதோட இந்த ஸ்டீமரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆவி வாரது உங்களுக்கு பார்க்கவே தெரியும். அப்படி வார நேரத்தில் நீங்கள் இந்த புட்டை இறக்கி கொள்ளலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த ஸ்டீமர்ல பாத்தீங்கன்னா நல்லா ஆவி வந்து வந்துருக்குது. இப்போ நாங்க இந்த புட்டை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்க எங்களோட புட்டு நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த நிறத்தை பார்த்தாலே நீங்க மதிப்பீங்க புட்டு நல்லா அவிஞ்சிட்டேன்னு சொல்லி. அந்த மாவிட நிறம் இல்லாம புட்டு நல்லா அவிஞ்சு வேறொரு நிறத்துல இருக்குது. அதோட இவ்வாறு நாங்க இந்த அகப்ப காம்பால கிண்டும் போது எந்த களித்தன்மையும் இல்லாம புட்டு நல்லா உதிரி உதிரியா இருக்குது. ஆனா எங்களோட அம்மாவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த புட்டு அவிஞ்சிட்டான்னு பாக்குறதுக்கு கையால தட்டி பார்ப்பாங்க. அப்படி தட்டி பார்க்கறதுல இந்த புட்டு அமர்ந்து போகாம பம்ப் பண்ணிச்சுன்னு சொன்னா புட்டு அவிஞ்சிட்டேன்னு சொல்லி அர்த்தம். இப்போ வாங்க நாங்க எங்களோட புட்டை இறக்கி எடுப்போம். நீங்க இந்த புட்டை இறக்கின உடனே இவ்வாறு சுட சுட ஒரு அகப்ப காம்பால கிண்டி விட்டீங்கன்னு சொன்னா அந்த புட்டுல கட்டியல் ஒன்றும் இல்லாம நல்ல உதிரி உதிரியா இருக்கு. இப்போ பாருங்க எங்களோட புட்டெல்லாம் அவிச்சு முடிச்சுட்டோம். நாங்கள் இந்த புட்டை தனி கோதுமை மாவில் அவிச்சதால நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. அதோட இந்த தேங்காய் பூவோடு சேர்ந்து நல்ல ஒரு வால்சமாகவும் இருக்குது. எப்பவுமே அரிசி மாவு புட்டை விட கோதுமை மாவு புட்டு நல்ல சாஃப்டாக இருக்குது. அதோட நீங்கள் இரவில் சாப்பிட்டா கூட உங்களுக்கு அது ஹெவியாக இல்லாமல் நல்ல லேசாகவும் இருக்கு. இந்த புட்டை நீங்கள் கறியோடையும் சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னா நல்ல சுட சுட சீனியும் தயிரும் போட்டு அதோட வாழைப்பழம் இல்லாட்டிக்கு பிலாப்பழம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அதுவும் ரொம்பவும் அருமையா இருக்கு. எப்பவும் நீங்க இடிய
இடியப்பம் புட்டு அவிக்கும் போது தனி அரிசி மாவில் அவிக்காமல் இவ்வாறு அவிச்ச கோதுமை மாவு சேர்த்து செய்து பாருங்க. நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எல்லாம் ஏற்கனவே நான் என்னோட சேனலில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த கோதுமை மாவு புட்டும் நல்ல காரசாரமான டேஸ்டியான டின் மீன் பிரட்டலும் ரொம்பவும் அருமையாக வந்திருக்குது. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.